Hey, hi, welcome back to my channel. Actually, இந்த வீடியோ என்ன எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ vlog. எனக்கு தெரியல vlogனா இப்படி தான் இருக்குமா என்னன்னுட்டு, பட் பார்த்துருக்கேன் 2-3 பேரோட vlogsலாம் பார்த்துருக்கேன். பட் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இருக்கும். எதை vlog பண்ணியிருக்கேன், அப்படி vlog பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். எதுவும் பண்ணலைங்க, ஜஸ்ட் ஃபேமிலியோடு வந்து ஐ வென்ட் டு பழனி டெம்பிளுக்கு நான் போயிருந்தேன், பழனி கோயிலுக்கு நான் போயிருந்தேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் மை டேட்ஸ் பர்த்டே, அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் நாங்கள் வந்து ஃபேமிலியோட எல்லாருமே வந்து வி வென்ட் டு பழனி. ஸோ அங்கே போகிற வழியில் என்ன பார்த்தேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சின்னதாக வந்து கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் ஒரு சின்ன கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இந்த வீடியோஸ்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எங்கனாலும் ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கும்போது என்ன பார்த்தாலே ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கே கொஞ்சம் தோணுச்சு. இருந்தாலையும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. பழனிக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கேயுமே என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பிகாஸ் ஃபோன் எல்லாமே வந்து கீழே சப்மிட் பண்ணிடணும், யூ ஷுட் நாட் டேக் இட் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் லாக்கரில் வச்சுட்டு போயிட்டோம். ஸோ அதனால் பழனியில் மோஸ்ட்லி நோ வீடியோஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸ் எடுத்து வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த நாள் நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறதுனால அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு வந்து அவருக்கு விஷஸ் கொடுத்துட்டு கேக் கட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்மளும் நம்ம வீட்டில் வந்து ஒரு குட்டியாக ஒரு பூஜையை போட்டுட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இந்த ட்ரிப் நல்லா இருக்கணும், வெற்றிகரமாக போயிட்டு நாங்கள் வரணும், யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏறிட்டோம். ஸோ யாரெலாம் இங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எல்லாருமே. இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. முக்கியமாக இந்த குட்டீஸ் தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. நல்லா பாட்டெல்லாம் போட்டுட்டு டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லோரும் பாடிட்டு இருக்காங்க. நம்ம பங்குக்கு நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும்ல, நம்ம தான் குட்டீஸ் கூட சேர்ந்தோம்னா நம்மளும் குட்டியாகவே மாறிடுவோம். பார்த்திங்களா என்ன வாழுத்தனம் பண்ணிகிட்ருக்கோம் 2 பேரும்னுட்டு. அவன் குட்டி பையனா இல்லை நான் குட்டி பையனும் பொண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம பையன் வந்து சேலமில் இருக்கார் இல்லைங்களா, காலேஜில். ஸோ அவர் வரணும், சேலமில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக அப்போ வந்து ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு டீ போட்டுட்டு, சேலமில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டு வடை ஃபேமஸ். அந்த தட்டு வடையை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. ஒரு ரோட்டு கடையில் தான் நான் சாப்பிட்டேன், அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் சேலம் போனீங்கன்னா மறக்காமல் அந்த தட்டு வடையை சாப்பிட்டுட்டு வாங்க. ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் பையனும் வந்தாச்சு, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வந்துட்டார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவர் வந்ததில் எல்லாருக்கும் சந்தோஷம். முக்கியமாக நம்ம லக்ஷுக்கு தான் இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் தான் எப்போவுமே மாமா மாமான்னிட்டு இருப்பார். இவரும் மச்சான் மச்சான்னு 2 பேரும் பாருங்கள் வந்த உடனே வாழுத்தனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் பஸ்ஸில் வந்து இந்த பசங்களாம் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த முத்து முருகருங்க. சேலம் தான், பக்கத்து ஊர் தான். இருந்தாலையும் நம்மளால் வந்து அவ்வளோ ஈஸியாக விசிட் பண்ண முடியல. நான் என்னோடய ரொம்ப நாள் கனவாக இருந்தது இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்பவே அங்கே போனதும் எனக்கு அளவு கடந்த சந்தோஷமாக இருந்தது. ஸோ என்னோடய வேண்டுதல், என்னுடைய குட் விஷஸ், அப்புறமா எனக்கு என்ன தேவை அது எல்லாமே வந்து நான் அதை சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, ஸோ அப்படியே நம்ம ஃபேமிலியோடு எல்லோரும் வந்திருக்கோம் இல்லையா, ஸோ ஃபேமிலியாக ஒரு குரூப் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம பழனியை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, அப்பாவுக்கு பர்த்டே நைட் ட்ராவலில் தான் இருந்தது. ஸோ பையன் ஆசைப்பட்டு கேக் கட்டிங்லாம் பண்ணியிருந்தார். தென் பழனிக்கு ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ரூம் எடுத்திருந்தோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம பழனியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்னென்னா, இங்கே வந்து மொபைல் வீடியோஸ் இதுக்கப்புறமா என்னால் எதுவுமே எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் வந்து லாக்கரில் வச்சுட்டு போயிட்டோம். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நான் போயிருக்கேன். அப்போல்லாம் வந்து ஃபோன் அலௌடு தான், பட் இந்த முறை வந்து ஃபோன் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் லாக்கரில் வச்சுட்டு மேலே போயிட்டோம். எந்த வீடியோஸுமே எங்களால் எடுக்க முடியல. சரி பரவாயில்ல. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த அலங்காரத்தை, ராஜ அலங்காரம் தான் நம்ம பார்த்து முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறமா திரும்பவும் குட்டீஸோட வந்து ரூம்லேயே நம்ம எடுத்த இந்த ரூம்லேயே அப்பாவுக்கு ஒரு கேக் கட்டிங்லாம் பண்ணி, அவர் கூட ஒரு அரட்டையெல்லாம் போட்டு விஷஸ்லாம் கொடுத்து மரியாதையெல்லாம் செலுத்துனாங்க. இவர் வந்து அவங்க அப்பாவோட மாமா, அவரும் வந்து விஷ் பண்ணார் பர்த்டேக்கு. அண்ட் இன்னொரு மாமாவும் வந்திருந்தார். அவருமே வந்து அப்பாவுக்கு ஷால்லாம் போட்டு அவரும் அவருடைய விஷஸை தெரிவிச்சிருந்தார்.
ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. எப்படி எல்லாரோடையும் நம்ம போயிட்டு எப்படி இருக்க போகிறோம், ஜாலியாக இருக்கோம், ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி ஃபன் எல்லாமே இருந்ததுங்க. ஏன் ஃபன்னுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா? இதுதான். இந்த 2 ஜோடியும் இருக்கு இல்லைங்களா? இந்த 2 ஜோடிக்கு இன்னும் குழந்தைங்கன்னு நெனப்பு. பார்த்தீங்களா? கேக்கெல்லாம் நம்மளே கேக்கெல்லாம் வெட்டி சாப்பிட மட்டும் தான் செய்வோம். ஆனா இவங்க 2 பேரும் மாறி மாறி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோவ எடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து கனகம்பட்டி சித்தர் சர்க்குரு பழனிசாமி அவங்களோட ஜீவ சமாதியை தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம போயிருந்தோம். இந்த மரத்தை பாருங்கள், ஒரே ஒரு மரம் தான். பட் அதனோட பிரான்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வைடராக ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மரத்தை பார்க்க. இதுதான் அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த பிளேஸு. ஸோ சமாதியில் போனதுக்கப்புறமா எனக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. உண்மையிலே இந்த இடம் வந்து ஒரு ஒரு குட் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸாக தான் இருந்தது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேயிங்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம அப்படியே நம்மளுடைய ஊர் பக்கம் கிளம்பியாச்சுங்க. வரும்போதும் குட்டீஸ்லாம் ஒரே ஜாலி என்ஜாய்மெண்ட், ஒரே டான்ஸு. பாருங்கள், பெரியவங்களும் எல்லாருமே வந்து பாட்டு, டான்ஸ் எல்லாமே போட்டு நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுத்துச்சு. சரி, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து சேலம் வந்தாச்சு. சேலமில் மறுபடியும் பையனை வந்து காலேஜ்க்கு அனுப்பணும் இல்லையா? ஸோ அவனுக்கு ஒரு சென்ட் ஆஃபை கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அவனுக்கு கொஞ்சம் நல்லா படிப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லி அங்கேருந்து அவரை வந்து நம்ம வழி அனுப்பிச்சி வச்சோங்க. ஸோ அவரும் போனார். அவர் போனதில் அப்பாவுக்கும் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, அவனை மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு. ஸோ அந்த மிஸ்ஸிங்லேயே அவனோட ஞாபகத்துலேயே நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடச்சிருக்கு. அதே பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கும் கிடைக்கட்டும். தேங்க்யூ.